இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். எங்கள் நோய்களை குணமாக்கும் வல்லமையுள்ள இயேசு ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்கின்ற ஆற்றல் உடையவரே, நீர் செய்கிற அனைத்து நன்மைகளுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இறைவா, நீர் எங்களை நாள்தோறும் காத்து வழிநடத்துகின்றீர். நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு கடவுள் உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களையும் படைத்து ஓய்வெடுத்தார் என்று. படைப்பின் தொடக்கத்திலே ஆண்டவர் அனைத்தையும் நிறைவாக செய்தார். எனவே நாமும் கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றி கடவுளுக்கு ஏற்றவர்களாக வாழும் பொழுது, கடவுளில் நம்பிக்கை வைத்து வாழும் பொழுது, கடவுள் நம்மையும் ஆசிர்வதிக்கின்றார். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், இதோ முடக்கவாதமுற்ற ஒருவரை 4 பேர் கட்டிலில் தூக்கி கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் முடக்கவாதமுற்ற மனிதனை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று கூறினார். அவரோடு இருந்தவர்கள், இவருக்கு எங்கிருந்து இந்த அதிகாரம் கிடைத்தது என்று கேள்வியை கேட்டார்கள். மேலும் ஆண்டவர் முடக்கவாதமுற்றவனை நோக்கி, எழுந்து நட என்று சொன்னார். அந்த முடக்கவாதம் அவனுக்கு பாவத்தினால் கிடைத்தது என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்தினார். அன்பான இயேசு ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எவ்வளவோ ஆசீர்வாதங்களை நாள்தோறும் கொடுத்து கொண்டிருக்கிறீர். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் நல்லதை அறிந்து கொண்டு, நல்லதை புரிந்து கொண்டு, நல்லதை செய்கின்ற மனதை எங்களுக்கு தாரும். இதனால் நாங்கள் எங்கள் சொல்லாலும் செயலாலும் உமக்கு ஏற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழும் பொழுது நீர் எங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பீர். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம்மோடு வாழ்கின்ற மக்களுக்காகவும் ஜெபிப்போம். மேலும் நம்மிடத்திலே யாரெல்லாம் ஜெபத்தை கேட்டார்களோ அவர்களையும் இறைவன் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.